மந்த்லி 2.5 lakhs பென்ஷன் கிடைச்சா ரிட்டையர்மெண்ட் அப்போ எப்படி இருக்கும்? கேட்கவே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கல. பட் ஆக்சுவலி இது ரியாலிட்டியில் அச்சீவ் பண்ணுற ஒரு ட்ரீம் தான். அண்ட் நீங்கள் நினச்சதை விட இதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அண்ட் சீக்ரெட் வந்து காம்பவுண்டிங்கோட பவரும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் கம்பைன் பண்ணுறதுல தான் இருக்குது. எப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ரைட் ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கவும் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ஸ்மார்ட்டாக அண்ட் ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மேஜிக் என்னன்றதை பார்ப்போம். உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்க்கு டைம் இப்போ தான் ரொம்ப நாள் இருக்கே, ரொம்ப வருஷம் இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். பட் நீங்கள் இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் உங்களோட கார்பஸ் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணும் தெரியுமா? வாங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் 30 இயர்ஸ்க்கு கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மணி எக்ஸ்போனென்ஷியலி க்ரோ ஆக அவ்வளோ நிறைய டைம் இருக்குது. நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் கம்மி பண்ணி 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் ஆக்சுவலி அந்த 10 இயர்ஸ்க்கான காம்பவுண்டிங்கோட டைமை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. இந்த சேம் கோலை அந்த 20 இயர்ஸ் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஈவன் நீங்கள் இப்போ 30 இயர்ஸில் போடுற மணியோட 20 இயர்ஸில் அதிகமாக போட்டால் கூட உங்களுக்கு அந்த டைம் மிஸ் ஆகிறதுனால காம்பவுண்டிங் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு டைம் கொடுக்கலன்னா அது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆனால் அதுக்கும் முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி ஆனால் அதிக டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். பட் லேட்டராக நான் பண்ணுறேன் ஆனால் அதிகமாக கூட பண்ணுறேன்றதுனால ஒரு இம்பார்ட்டண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ரெக்ரெட் பண்ணுற மாதிரி ஆகும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஐபி தான். வெல்த் க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு சீக்ரெட் வெப்பன்னே சொல்லலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபின்றது வெல்த் பில்ட் பண்ண ஒரு கீ. நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலுமே இது வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு கீன்னு சொல்லலாம். ஏன் எஸ்ஐபி இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னா, நம்பர் 1 ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். நீங்கள் ரெகுலராக இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவீங்க. மார்க்கெட் டிப் ஆச்சுன்னா அதிகமாக வாங்குவோம், இதே ரைஸ் ஆச்சுன்னா கம்மியாக வாங்குவோம். ஸோ ஓவர் டைம் அந்த காஸ்ட் ஸ்மூத் அவுட் பண்ணிடும். அண்ட் நம்பர் 2 டிசிப்ளின். எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது. நீங்கள் சேவ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்கள் அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும், இப்படிலாம் வந்து இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் சில கமிட்மெண்ட் இருக்குது, கொஞ்சம் பாஸில் வைக்கணும் எஸ்ஐபினா கூட நீங்கள் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் இருக்குது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஓவர் டைம் ஸ்டெடியாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகும். மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் ஸ்மூத் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா இதில் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் இருக்குது. அண்ட் இப்போது இந்த 10,000 rupees நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு 3.53 crores கார்பஸ் வருதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் இப்போ உங்களுக்கு 25 வச்சுக்கோங்க. ஒரு 30 இயர்ஸ்க்கு நீங்கள் 10,000 rupees கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலியமாக ஒரு 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் வச்சு கணக்கு பார்த்தாலும் இப்போ உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 30 இயர்ஸ்க்கு 36 lakhs தான் இருக்கும். ஆனால் உங்கள் கார்பஸ் 3.53 crores வரைக்கும் க்ரோ ஆகியிருக்கும். அண்ட் இதில் இன்னொன்றும் இருக்குது. இந்த கார்பஸை எந்த ஒரு லோ ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ உங்களுக்கு 8% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்குறாங்களோ அதில் நீங்கள் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.5 lakhs மந்த்லி பென்ஷனை நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இது கேட்கவே ஒரு ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் மாதிரி இருக்குல்ல? அண்ட் இன்னும் உங்களுக்கு உங்கள் வெல்த்தை மேக்ஸிமைஸ் பண்ணணும், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் ஃபாஸ்டராக க்ரோ பண்ண வைக்கணும் அப்படின்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் உங்களோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்மால் பர்சன்டேஜாக எவ்ரி இயர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வருஷம் 10,000 rupees தானே பர் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த அமௌண்ட்டை வருஷம் 3% ஆனுவலி இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது இந்த சின்ன மாற்றம் உங்களோட கார்பஸை இப்போ 3.53 crore விட இப்படி நீங்கள் பண்ணுறதுனால 4.43 crores ஏஜ் 55ல் உங்கள் கையில் இருக்கும். இதை ரீஇன்வெஸ்ட் பண்ணாலும் உங்கள் மந்த்லி பென்ஷன் பார்த்தீங்கன்னா 3 lakhs வரைக்கும் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெல்த் க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஐடியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரிஸ்க் இருக்குது. பட் ஏன் ஒரு லாங் டேர்மான ஃபினான்ஷியல் கோல் லைக் ரிட்டையர்மெண்ட் மாதிரியான கோல்ஸ்க்கு இப்போவே நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் ரொம்ப ஐடியலாக இருக்குன்னா, நம்பர் 1 டைவர்சிஃபிகேஷன். உங்கள் மணி அவங்க ஒரு கம்பெனிலையோ ஒரு செக்டார் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்ப்ரெட் பண்ணி செக்டார்ஸ் கம்பெனிஸ் மல்டிபிள் விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரிஸ்க் ரெடியூஸ் ஆகுது இதனால். அண்ட் நம்பர் 2 எக்ஸ்பர்ட் மேனேஜ்மெண்ட். ஃபண்ட் மேனேஜர்ஸ் மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் உங்களுக்காக எடுக்கிறாங்க. ஸோ நம்பலாம். அண்ட் நம்பர் 3
ஹையர் ரிட்டர்ன்ஸ். ஹிஸ்டாரிக்லி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பீரியடில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற லோ ரிஸ்க் ட்ரெடிஷ்னல் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்லி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் லாங் டேர்மில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஷார்ட் டேர்மில் வர மார்க்கெட் வாலட்டாலிட்டியை ஸ்மூத் பண்ணி சீரியஸ் வெல்த் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ன்றது ஜஸ்ட் சேவ் பண்ணுறது மட்டும் கிடையாது, இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதும் தான். எஸ்ஐபி இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்டெப் அப் எஸ்ஐபி உங்கள் வெல்த் கிரியேஷனை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இப்போவே உங்களோட ஃப்யூச்சர் ரிட்டையர்ட் செல்ஃப்க்கு ஒரு 2.5 lakh மந்த்லி பென்ஷன் செக்யூர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்போவே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்கானதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ண இன்னும் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.